வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு குட் வைஃப் அப்படின்றது. இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரீமேக்கா தான் இந்த வெப் சீரிஸை எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே ஹிந்தியில எடுத்துட்டாங்க. அந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கஜோல் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல பிரியாமணி தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு சம்பத், ஒய்ஃபோட பேரு பிரியா அப்படின்றது. இன்னைக்கு தான் இவங்களோட கல்யாண நாளா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே வந்திருக்காங்க. சம்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லாயரா இருந்திருப்பாரு. ஆனா இப்போ ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்திருக்காரு. இப்ப இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒய்ஃபுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. ஜாலியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க வந்திருக்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல தான் அந்த விஷயம் போயிட்டு இருக்கு போல. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பத்து வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அதே மாதிரி இந்த சம்பத்து நேர்மையானவர் கிடையாது, நிறைய லஞ்சமாலாம் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற பிரியாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த உங்ககிட்ட காட்டணும், தள்ளி வான்ற மாதிரி கூட்டு வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி சம்பத்தோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, தள்ளி கூட்டு போய் காட்டுறாரு. இதெல்லாம் பாக்குற சம்பத்து பயங்கரமா கோவப்படுறாரு. ஒய்ஃப் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன ஒரு பொண்ணு கூட நம்ம ஹஸ்பண்ட் நெருக்கமா இருக்காரு, நமக்கு துரோகம் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சம்பத் இருக்கார்ல, இதை உடனே தூக்குறதுக்கான வேலையை பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏறவரைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால ஒய்ஃப் இந்த இடத்துல ரொம்ப கோவப்படுறாங்க. உங்க பையன் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அத்தை கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரூம்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திக்கிறாங்க. இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் இவர் அந்த பொறுப்புல இருக்க முடியாது போல. அதனால பொறுப்பை ராஜினாமா பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு லாயர் இவரை கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இந்த லாயர் தான் திட்டமிட்டு மாட்டி விட்டுருக்காரா என்னன்னு தெரியல. இவரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியை சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப சம்பத்து வெளியே வரும்போது மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. அந்த வீடியோவை பத்தி கேட்கிறாங்க. அதே மாதிரி நீங்க லஞ்சம் வாங்குனீங்களான்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து பிரியா சுத்தமா பேசாமே இருக்காங்க. எதுக்காக இப்படி இருக்க, நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியான்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க எனக்கு இது மட்டும் சொல்லுங்க, அந்த வீடியோல இருந்தது நீங்களா இல்லையா? ஏஐ பண்ணிட்டாங்க, நான் இல்லவே இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா என்ன திட்டமிட்டு ட்ராப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அனி டிராப்பிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல வராரு. அப்ப வீடியோல இருந்தது நீங்க தானா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவப்படுறாங்க. நான் சொல்றது கேளு, திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை ஒய்ஃப் ஏத்துக்க மாட்டாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது இவரை கூட்டு போறதுக்காக போலீஸுங்க வந்திருக்காங்க. இவர் லஞ்சம்லாம் வாங்கியிருக்காருல, அது கேஸா மாறிடுது போல. அதனால தான் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஃபேமிலி முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்றது சம்பத்துக்கு நல்லா புரியுது. இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக வராரு. நாங்களே வரோன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு. இப்ப இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியே மீடியாட்கள்லாம் இருக்காங்க. மீடியாட்கள் முன்னாடி ஒய்ஃபு கூட போனா நல்லா இருக்கும்ல, என் கூட வான்ற மாதிரி கையை நீட்டுறாரு. ஆனா ஒய்ஃபு போலாமா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி போலான்ற மாதிரி அவருக்கு பக்கத்துல நடந்து வராங்க. இப்ப இவருமே அரெஸ்ட் ஆகி இங்க இருந்து கிளம்புறாரு. மீடியாட்கள் இவங்கள பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களால மீடியாவை ஃபேஸே பண்ண முடியல. வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படியே 3 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இன்னும் வெளியே வரல. அதே மாதிரி ஹஸ்பண்டோட அமௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு போதுமான காசு இல்ல போல. அதே மாதிரி அந்த வீட்டை புடுங்கிட்டதுனால இவங்க வேற ஒரு வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ன்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இல்லத்த, இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் வேலைக்கு போக போறேன், பசங்களை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. இப்ப வேலைக்காக நிறைய ட்ரை பண்றாங்க. இவங்களும் ஒரு காலத்துல லாயரா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ரொம்ப கேப் ஆயிருச்சுல, அதனால எந்த ஒரு இடத்துலயும் இவங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. காலேஜ் டைம்ல இவங்களுக்கு அரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காரு. அதை பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவரு ஒரு லா ஃபார்ம்ல தான் வேலை பார்ப்பாரு. வேலை பார்க்கல, அந்த லா ஃபார்முக்கே அவர் தான் ஓனர் மாதிரி இருப்பாரு. அந்த இடத்துல எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அரியே கால் பண்ணி இவங்க கிட்ட பேசுறாரு. அதாவது என்னோட லா ஃபார்ம்ல நீ சேர்ந்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இந்த லா ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இவர் மட்டும் ஓனர் கிடையாது, சாந்தின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சாந்தி கிட்ட கேட்டுதான் ஓகே பண்ணிருக்காரு போல. இவங்களுமே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மாமியார் கிட்ட சொல்றாங்க. ஒரு வார்த்தை சம்பத்தி கிட்டயும் சொல்லிருமா அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இதே மாதிரி இவங்க கண்ணாடியை பார்த்து மேக்கப்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொமான்டிக்கா பேசியிருப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம கூட அட்டாச்மெண்டோட இருந்தாரு. அவர் எப்படி இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு பார்த்து பயங்கரமா
விதமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அரியோட பார்ட்னர் பேரு சாந்தின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சாந்தி எல்லார்கிட்டயும் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பிரியா வராங்க. கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்க. இத சாந்தியும் கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப வேலையை சொல்லிட்டாங்கல்ல, எல்லாருமே போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. முத நாளே நீ 10 நிமிஷம் லேட்ன்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்றாங்க. இப்ப அரி இருக்கார்ல, உன்னோட இடத்தை நானே காட்டுறேன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. கவலைப்படாத, சாந்தி கொஞ்சம் அப்படிதான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்லன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இதே ஆபீஸ்ல உமர்னு ஒரு ட்ரெயினி பையன் இருப்பான். இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். சாந்தி மேடம் உங்களை கூப்பிட்டாங்கன்னு தகவலை சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். இவன் மட்டும் இவங்க வந்ததுல கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். ஏன்னா இவன் கன்ஃபார்ம் ஆகுற நிலைமையில இருக்கும் போது இவங்க வந்துட்டாங்க, இவங்களால பிரச்சனை வருமான்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப சாந்தி கிட்ட இவங்க பேசுறதுக்காக வராங்க. சாந்தி இருக்காங்கல்ல, உனக்கு வேலை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, 3 மாசம் உன்னோட வேலையை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்றதை பத்தி யோசிப்பேன். ஏற்கனவே உமர்னு ஒரு பையன் ட்ரெயினியா இருக்கான், இன்னும் 3 மாசத்துல நீயா அவனான்றது தெரிஞ்சிரும், அது வரைக்கும் சின்சியரா வேலை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்போதைக்கு சாந்தியோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஆபீஸ்ல இருக்க சிலர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சம்பத்தோட நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்து இவங்க இந்த விஷயத்த பாக்குறாங்கல்ல, கொஞ்சம் இவங்களுக்கு அப்செட் ஆயிருது. அந்த இடத்துல நிக்காம வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கே இப்படின்னா பசங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. 3 மாசம் ஆயிருச்சு, இருந்தாலுமே எல்லா பசங்களும் அதை வச்சுதான் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. 2 பேருமே ஸ்கூல்ல ரொம்ப கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாந்தி இருக்காங்கல்ல, பிரியா கிட்ட ஒரு கேஸ பத்தி சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன கேஸ் தெரியுமா? ஜோதின்னு ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. மைனர் பொண்ணா இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த பொண்ணு கிட்ட கருமுட்டை வாங்குறதுக்கு முடிவு பண்ணிருக்கோம். கருமுட்டை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், செக்ஷுவலா ஆக்டிவா இருக்கணும். அதனால மைனர் பொண்ணுன்னு கூட பார்க்காம ஸ்டெப் ஃபாதரே அந்த பொண்ணு கூட ஒன்னாலா இருந்திருப்பாரு. அந்த கேஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களால இப்போதைக்கு அந்த கேஸ்ல ஆஜராக முடியாது. நீ பாஸ் ஆன் மட்டும் வாங்கி வைன்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவா ஜூனியர் கிட்ட தான் இந்த சின்ன வேலையெல்லாம் தருவாங்க. நான் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி பிரியாவும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல இறங்கிக்கிறாங்க. அங்க இருக்க லாயர் கிட்ட இவங்களும் கேஸ் டீடைல் எல்லாம் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு மேடம், அவங்க சொன்னதை மட்டும் நீங்க பண்ணுங்க போதும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் கூட இவங்களை மதிக்காத மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. இவங்களோட லா ஃபார்ம்ல தான் இந்த பொண்ணு வேலை பார்க்கறா. கேஸ் டீடைல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்றா. இவளை பொறுத்த வரைக்கும் எல்லா டீடைலையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பா போல. இப்ப அந்த பாதிக்கப்பட்ட ஜோதின்ற பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. எப்படியும் இவங்க கேஸ் ஹேண்டில் பண்ண போறது இல்லல்ல, இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஸ்னேகா கிட்ட என்னதான் விஷயம்ன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பாண்டியன் ஒருத்தர் காசை வாங்கி இந்த பொண்ணுக்கு எதிராக வீடியோ எல்லாம் போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி ஸ்னேகா காட்டுறாங்க. அந்த பாண்டியன் இருக்காருல, ஹாஸ்பிட்டல் மேல எந்த தப்பும் இல்ல, இந்த பொண்ணு சின்ன வயசுலயே ரொம்ப மோசமான பொண்ணா மாறிட்டா, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான், பணம் வேணும்ன்ற ஆசையில நான் மேஜர் பொண்ணு தான், என் கருமுட்டையை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அவ தான் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் இப்ப ஏமாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரு சம்பந்தப்பட்ட கேஸ் தான் வரப்போகுது. நீ எதுவுமே பேச தேவையில்ல, நான் வந்து பேசிக்கிறேன், நீ பாஸ் ஆன் மட்டும் வாங்கன்ற மாதிரி தான் சாந்தி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே அதுக்கேத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஜட்ஜ் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா, இதுதான் எங்களுக்கு வேலையா, நான் ஆர்கியூமெண்டே கேட்காம அவருக்கு சாதகமா தீர்ப்பை கொடுத்துருவேன், நீங்க ஆர்கியூ பண்றதுன்னா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்ல, நம்ம பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி பிரியா யோசிக்கிறாங்க. ஆனா பிரியா ஒரு 16 வருஷமா பிராக்டிஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. எப்படியா அவங்க சொதப்புவாங்க, நமக்கு ஃபேவரா தான் முடியும்ன்ற மாதிரி அவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப அவரோட லாயர் இருக்காருல, பெயில் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவர் ஒரு மைனர் பொண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி நியூஸ் வெளியிட்டு இருக்காரு, அந்த பொண்ணோட லைஃபே கேள்விக்குறியா மாத்திருக்காரு, பெயில் கண்டிப்பா தரக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது சட்ட நுணுக்கம் எல்லாமே இவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு போல, கரெக்டா சட்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. ஜட்ஜ் இருக்காங்கல்ல, இவங்க சொன்னது எனக்கு வேலிடா படுது, அதனால பெயில் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜூனியர் லாயர் கேஸ் டீடைல கூட இவங்க கிட்ட சொல்லாம இருந்தார்ல, அதுக்காக இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்களுமே மாசா இங்க இருந்து நடந்து போறாங்க. பரவாயில்ல, நம்ம கிட்ட இன்னும் அந்த டேலண்ட் இருக்குன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. நான் என்ன பண்ண சொன்னா இவ என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்ற மாதிரி சாந்தி கோவப்படுறாங்க. அதுக்கு அரி இருக்கார்ல, அவ என்ன பண்ண முடியும், திடீர்னு ஜட்ஜ் அப்படி சொல்லிட்டாங்க, சமாளிக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற, இவ உனக்கு ரொம்ப வேண்டியவளா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்ப பிரியாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஆன்லைன்ல யார் கூடயோ சேர்ந்து கேம் விளையாடுறான், ரொம்ப கோவமா பேசுறான், ஆர்ஷா பேசிட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு கோவம் வந்துருது. இப்படிதான் ரொம்ப ஆர்ஷான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவியா, இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி தந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
இவன் ஏற்கனவே வேற ஒரு கோவத்துல இருப்பான். அப்பா எவ்வளவு மோசமான தப்பு பண்ணிருக்காரு, அவரை இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்களாமா, அவர் பண்ண விஷயத்தினால நான் தான் ஸ்கூல்ல கஷ்டப்படுறேன், என்ன கூட விடுங்க, தங்கச்சி பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களோட முகமே மாறிடுது. கொஞ்சம் தள்ளி போய் இவங்களுமே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட ஜெயில பார்க்க முடியும்ல, இவங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நீங்க பண்ண காரியத்தினால நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும், பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், என்ன கூட விடுங்க, பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க திட்டமிட்டு என்ன மாட்டி விட்டுருக்காங்க, ஜெயில வச்சு என்ன காலி பண்ண கூட ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. நீ வெளியே போய் அழுதுகிட்டே பேட்டித்தா, அப்பதான் எனக்கு இன்னும் ப்ரொடெக்ஷன் அதிகமா கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அழுது டிராமா பண்ண சொல்றீங்களா, அப்படிலாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. முடிஞ்சா பண்ணுன்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்க வெளியே வந்துட்டு இருக்கும் போது மீடியாட்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மீடியாட்கள் கிட்ட பேசாம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் வருது. பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி உக்காந்துட்டு இருக்கா. நீங்க உடனே இந்த இடத்துக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரி பிரின்சிபல் மேடம் தான் கால் பண்றாங்க. இவங்களுக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு, பரவாயில்ல பொண்ணு தான் முக்கியம்ன்ற மாதிரி இவங்களுமே வண்டியை திருப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அரி அந்த வேலைக்காக கால் பண்ணும்போது இவங்க போனை வேற எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வழியா இவங்க ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. உங்க பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கான்னு டீச்சர் கோவப்படுறாங்க. மேடம், எல்லாரையும் மீறி என் பொண்ணு எப்படி மேல போனா, அப்ப பாதுகாப்பு அப்படிதான் இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மேடம், நீங்க லாயர்னு எனக்கு தெரியும், லாயர் மாதிரிலாம் இந்த இடத்துல பேசாதீங்க, ஒரு குழந்தையோட அம்மா மாதிரி பேசுங்கன்ற மாதிரி அந்த டீச்சர் சொல்றாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறன்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாங்க. பொண்ணு கிட்ட பேசாம வராங்கல்ல, பொண்ணு ஃபீல் பண்றா. ஏன் இப்படி பண்ணன்னு கேளுங்கம்மா, கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களும் என்ன வித்தியாசமா பார்த்து சிரிக்கிறாங்க, கஷ்டமா இருந்தது, அதனால தான் மனசு கேட்காம மாடிக்கு போனேன், குதிக்கிறதுக்காகலாம் நான் போலமா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. சரி விடு, இல்ல உன் தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி அம்மாவும் ஆறுதல்லாம் சொல்றாங்க. இவங்க அந்த வேலையை விட்டுட்டு பாதியிலேயே கிளம்பிட்டாங்கல்ல, அதனால கண்டிப்பா வேலை போயிருக்கோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அரி இருக்கார்ல, இவங்களுக்காக சாந்தி கிட்ட பேசியிருக்காரு. வேலை எல்லாம் உனக்கு இருக்கு, நாளையில இருந்து வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அரிக்கு ஒரு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் என் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அவர் சொல்றது உண்மையா, அவர் உயிருக்கே ஆபத்து இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா, உயிருக்கே ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு, நீ ஒரு பேட்டி மட்டும் குடுன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என்ன அவர் கேட்கிற மாதிரியே நீங்களும் கேக்குறீங்க, சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ண பாக்குறீங்களா, அவர் பண்ணது சின்ன தப்பு இல்ல, என்னால யோசிச்சு தான் முடிவை சொல்ல முடியும்ன்ற மாதிரி இவங்களும் கோவமா காலை கட் பண்றாங்க. சாந்தி தினமும் காலையில எல்லார்கிட்டயும் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரியாவோட போன் மட்டும் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு. பிரியா போய் பேசிட்டு வாங்கன்ற மாதிரி சாந்தி சொல்றாங்க. இவங்க அட்டன் பண்ணி பேசினா பையன் தான் பேசுறான். ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டோட பையன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டான் போல. உங்களுக்கே தெரியும்லமா, முகேஷ் ட்ரக் எல்லாம் எடுக்க மாட்டான், அவனை ட்ரக் கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றான். நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த முகேஷ் கேஸ பத்திலாம் ஷாலினி கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. முகேஷ் அம்மாவும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா அந்த வீடியோ வெளியே வந்ததுல இருந்து முகேஷ் அம்மா இவங்க கிட்ட பேசினதே கிடையாது. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்க போலீஸ் இந்த ஷாலினிக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு போல. இவங்களுமே ஜாலியா அவர்கிட்ட பேசுறாங்க. இப்ப பர்மிஷன்லாம் வாங்கி இவங்களுமே உள்ள வந்துடுறாங்க. அந்த சமயம் அந்த பையனை உட்கார வச்சு ஒரு போலீஸ் பேசிட்டு இருக்காரு. சார், மைனர் பையன் கிட்ட இந்த மாதிரி தனியாலாம் நீங்க பேசக்கூடாது, பேரண்ட்ஸை வச்சுட்டு தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க பார்த்து பேசணும்னு கேக்குறாங்க. சரி பேசிக்கோங்கன்னு அவரும் விட்டுட்டு போயிடுறாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆன்ட்டி, நான் சத்தியமா இந்த விஷயத்த பண்ணவே கிடையாது, வேணும்ட்டே பொய் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றான். ஏன் அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் ஸ்கூல்ல ஒரு பையன் ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போயிட்டான் நியூஸ்ல வந்தது பாத்தீங்களா, அது உண்மை கிடையாது ஆன்ட்டி, நடந்ததே வேறன்ற மாதிரி இந்த பையனும் நடந்த விஷயத்த சொல்றான். இவங்க ஸ்கூல்ல ஒரு எம்எல்ஏவோட பையன் படிப்பான். அவன் எல்லா பசங்க கிட்டயும் நிறைய வம்பெல்லாம் பண்ணுவான். வம்படியா ஒரு பையனை சாப்பிட வச்சிருப்பான். இஷ்டத்துக்கு சாப்பிட வச்சதுனால அந்த பையன் உடம்பு முடியாம அந்த இடத்துல இறந்து போயிருப்பான். ஆனா ஸ்கூல் நிர்வாகம் இருக்குல்ல, அந்த விஷயத்த மறைச்சிரும். ஆனா இந்த பையன் இருக்கான்ல, நிறைய பசங்களை சேர்த்து கையெழுத்தெல்லாம் வாங்கி இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். நான் இதை போலீஸ் கிட்ட கொண்டு போக போறேன்றது ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் என்ன மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க, சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றான். நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத, ஆனா என்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் முகேஷோட பேரண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. முகேஷோட பேரண்ட்ஸ் பிரியா கிட்ட கேஸ தரத பத்தி யோசிக்க மாட்டாங்க. இவங்க லாயர் வச்சு பாத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு பிரியாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க லாயருமே முகேஷ் கிட்ட பேசுறாரு. முகேஷ் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டான். நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் பிரியா ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றான். இவங்க லாயர் இருக்கார்ல, பையன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல, அதனால தான் எதுவுமே சொல்ல நினைக்க மாட்டான், இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு.
இப்ப இவங்களும் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற வழி இல்ல, பிரியா கிட்டே ஹெல்ப் கேட்போன்ற மாதிரி பிரியா கிட்டே இந்த கேஸை எடுத்துக்க சொல்லி கேக்குறாங்க. சரி எடுத்துக்கிறேன்ற மாதிரி பிரியாவும் ஏத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய கேஸ் இல்ல, பிரியா மூலியமா தான் இந்த கேஸ் கிடைச்சிருக்கும். இதனால சாந்தியும் பாராட்டுறாங்க. இந்த கேஸை இதுக்கப்புறம் நீயே ஹேண்டில் பண்ணு, எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செய்யணும்னு சொல்றாங்க. பிரியாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப கேஸ் ஹியரிங் வந்துருது. இந்த பையன் இருக்கான்ல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா எதிர்த்தரப்பு லாயர் இருக்கார்ல, இந்த பையன் தான் பண்ணிருக்கான், நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு சாரை கூப்பிடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. இந்த சாருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த சார் ரவுண்ட்ஸுக்காக வெளியே வந்திருப்பாரு. கையில கஞ்சா பொட்டலம் வச்சிருந்திருப்பான். அதனால இவருமே லாக் பண்றாரு. மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவலை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு தகவலை கொடுத்துருவாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. அப்ப டைம் என்னன்னு இவங்க கேக்குறாங்க. 9 மணி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ரவுண்ட்ஸ் போற டைம், அதனால தான் ஞாபகம் இருக்குன்ற மாதிரிலாம் அந்த சார் சொல்றாரு. அங்க என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு சிசிடிவி கூட இருக்காது. இவங்களாம் பொய் சொல்றாங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இவங்களாம் பொய் சொல்றாங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. நீங்க ஏதாவது ஆதாரம் வச்சிருந்தீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, கேஸை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல பிரியா கொஞ்சம் மொக்கையா வாதாடின மாதிரி ஹஸ்பண்டுக்கு தெரியுது. இவ்வளவு போய் கேஸ்ல போட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அதுக்கு பிரியா இருக்காங்கல்ல, இன்னும் கேஸ் முடியல, எப்படியாவது முகேஷை காப்பாத்துறது என்னோட பொறுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த முகேஷ் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான் பாத்தீங்களா, அங்க ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக உமரும் ஷாலினியும் சேர்ந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. இப்ப ஷாலினி மட்டும் ஒரு கடைக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இங்க பசங்களாம் வருவாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல சாருங்க தான் வருவாங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி இருக்கிறத கவனிக்கிறாங்க. பிரியா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, அந்த அபார்ட்மெண்ட்ல வேற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட பிரியாவோட பையன் பழகுறான் போல. இப்ப ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரா இந்த பொண்ணுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல இவ்வளவு ஒரு பிளாட்ல தான் இருக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. நம்ம பேரை ரூட்டு விடுறான் போல அப்படின்றது பாட்டிக்கு புரிஞ்சிருது. வரியாமா வீட்டுக்கு பலகாரம் செஞ்சு தரன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போனன்ற மாதிரி அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க. உமரும் ஷாலினியும் கொஞ்சம் க்ளோஸ் போல. உமர் எப்படியாவது நமக்கு தான் அந்த பொசிஷன் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப பிரியா வந்ததுனால நமக்கு அந்த பொசிஷன் கிடைக்குமான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. அவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கு, அவ தான் அந்த சீட்டை வாங்க போறான்ற மாதிரிலாம் புலம்புறாரு. டே உமர், எதுக்காக புலம்பிக்கிட்டே இருக்க, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா உனக்கு தான் அந்த பொசிஷன் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து பிரியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷாலினி ஒரு வேலை இருக்கு, என் கூட வான்ற மாதிரி கூட்டு போறாங்க. ஸ்கூலுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையலான்ற மாதிரி நுழைஞ்சிடுறாங்க. அங்க ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு போலான்னு நினைக்கும் போது பசங்க லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பசங்க முகேஷ்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க தாராளமா போலான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த சார் முகேஷ் ஒரு இடத்துல வச்சு பார்த்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்த நம்ம செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக போறாங்க. அந்த இடத்துல நின்று இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பிரியா மேல தண்ணிலாம் அடிக்குது. அதாவது புல்லுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா போனோன்றதுக்காக செட் பண்ணி வைப்பாங்கல்ல, அது மூலியமா தான் தண்ணிலாம் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப டைம் என்னன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. எந்த டைம்ல இது அடிக்கும்ன்றத விசாரின்ற மாதிரி ஷாலினி கிட்ட சொல்றாங்க. ஷாலினியும் விசாரிக்கிறன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சம்பத் ஒருத்தர் மாட்டி விட்டார்ல, அவர் பேரு நம்ம குருன்னு வச்சுப்போம். குரு இருக்கார்ல, பிரியாவை மிரட்டுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் கேஸை விட்டு நீ வாபஸ் வாங்கிருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் ஹஸ்பண்டோட வீடியோ இன்னும் நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதை பத்திலாம் இவங்க கண்டுக்காம வேகமா நடந்து போறாங்க. இப்ப ஜட்ஜுமே பிரியா கிட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல சார் கிட்டயும் போலீஸ் கிட்டயும் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப சார் கிட்ட எத்தனை மணிக்கு பாத்தீங்கன்னு கேக்குறாங்க. அவர் ஏற்கனவே சொன்ன விஷயத்த சொல்றாரு. எத்தனை வாட்டி திரும்பி திரும்பி கேப்பீங்கன்ற மாதிரியும் கேக்குறாரு. நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு, சொல்லுங்கன்ற மாதிரி இவங்களுமே டீட்டெயிலா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. 9ல இருந்து 9:30 மணிக்கு அந்த இடத்துல தண்ணி அடிக்கும் சார், இவர் அங்கதான் நின்னுட்டு இருந்ததா சொல்றாரு. அப்ப கண்டிப்பா நனைஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி இவர் நனையவே இல்ல சார், வெளியே இருக்க சிசிடிவில நனைஞ்ச மாதிரி தெரியவே இல்ல. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லவா, இவங்க 7:30 மணிக்கே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, 9:30 மணி வரைக்கும் அங்க பேசியிருக்காங்க. இந்த கேஸை எப்படி மாத்தலான்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அங்க வேற ஒரு சிசிடிவி மூலியமா தான் இவங்க 7:30க்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அதையும் ப்ரொவைட் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அந்த பையன் அப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி ரெண்டு பசங்க சப்போர்ட் பண்ணியும் வந்திருக்காங்க. இதெல்லாம் கவனிச்ச ஜட்ஜ் அந்த சார் பொய் சாட்சி தான் சொல்லியிருக்காருன்னு தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கிறத என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரி உத்தரவிடுறாரு. அதே மாதிரி இந்த பையனை ரிலீஸும் பண்ணிடுறாரு. இந்த பையனும் இந்த பையனோட ஃபேமிலியும் நன்றி சொல்றாங்க. நீ சாப்பிட வீட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆனா இவங்க கண்டுக்க மாட்டாங்க. இந்த 3 மாசத்துல ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு கூப்பிடல, இப்ப மட்டும் வீட்டுக்கு கூப்பிடுறான்ற மாதிரி புலம்புறாங்க. இந்த கேஸ்ல இவங்க ஜெயிச்சதை பத்தி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது. இது மூலியமா பசங்க கிட்ட பேசாம இருந்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உன் அம்மா சூப்பரா வாதாடினாங்களாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கேஸ்ல ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதனால ஹஸ்பண்டுமே பாராட்டு சொல்றாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த குரு என்கிட்ட பேசினா இன்னும் நிறைய வீடியோ வச்சிருக்கிறதா சொல்றான்ற மாதிரி சொல்றாங்க.
பார்த்தல அவனுங்க வேணும்ட்டே என்ன மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க, நீ தான் புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பார்த்தாலும் தப்பு பண்ணது நீங்களும் தானே அப்படின்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இப்ப வீட்ல இருக்க பசங்களை காட்டுறாங்க. இப்ப இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்றா. பார்த்தா அப்பாவோட அந்த வீடியோ தான் வந்திருக்கு. அதை பாக்குற இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அழுதுகிட்டே கொஞ்சம் தள்ளி போயிடுறா. இப்ப இவரு சமாதானப்படுத்துறதுக்காக வராரு. நீ பார்த்ததை பத்தி அம்மா கிட்ட சொல்லாத, அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஃப்ரீயா விடுன்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாரு. அந்த ஜோதின்ற பொண்ணோட கேஸ் இன்னும் பெண்டிங்ல தானே இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட இன்னும் பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பின்னாடி ஒரு லாரி இவங்களை இடிக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வருது. என்ன வேணும்ட்டு இடிக்கிறதுக்கு வராங்கன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. சட்டுன்னு ஒரு இடத்துல டர்ன் பண்ணி நிக்கிறாங்க. அந்த லாரி இவங்க கண்ணாடியை மட்டும் இடிச்சுட்டு போகுது. அந்த குரு இருக்கார்ல, இவங்களோட லா ஃபார்முக்கு ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காரு போல. இப்ப இவங்களை பார்த்தவரை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம் போல, தப்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அந்த ஆக்சிடென்ட்டை ட்ரை பண்ணதே இவர் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுக்கிட்டு உள்ள வராங்க. இந்த அண்ணன் போனை மும்முரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தங்கச்சி வந்தோன்னா சட்டுன்னு மறைக்கிறாரு. என்ன அந்த பொண்ணு கிட்ட சாட் பண்றியான்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அதை எதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இது ஏஐ வீடியோன்னு தோணுது. ஏன்னா ஏஐல 6 விரலா காட்டும், இதுல அந்த பொண்ணுக்கு 6 விரல் இருக்க மாதிரி காட்டுதுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையனுக்கு கூட தான் 6 விரல் இருக்குன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த லேடியோட பெல்லி பட்டன் வித்தியாசமா இருக்கு. இந்த ஏஐ ஜெனரேட் பண்ற வீடியோல பெல்லி பட்டனும் சரியா வராது, அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நமக்கு அரிய காட்டுறாங்க. அரிய இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக பாதாம் கீர் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்க சின்ன வயசுல ஒன்னா சாப்பிடுற கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னும் அந்த டேஸ்ட் மாறவே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆமா, சில விஷயங்கள் மாறவே மாறாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதாவது இன்னும் இவர் நேசிக்கிறாரு, அந்த விஷயத்த மீன் பண்ணி தான் சொல்றாரு. இந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு சம்பத்து சர்ப்ரைஸ் பண்ணி எழுப்பி விட்டுருப்பாரு. அந்த வீடியோவெல்லாம் இவங்க ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோல அப்பாவோட கையில இந்த பையன் எதையோ கவனிக்கிறான். என்ன பாக்குறான்னு தெரியல. ரிவர்ஸ் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். இது மூலியமா இந்த பையனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது போல. சம்பத்து கேஸ சம்பத்தோட ஃப்ரெண்டு தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு போல. அதுக்கு சில எவிடன்ஸ் எல்லாம் தேவை. உன் ஒய்ஃப் கிட்ட பேசி வாங்கித்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப் நான் கால் பண்ணாலே எரிஞ்சு வெல்றா, அவ நான் கேட்டாலாம் தரமாட்டா, நீங்க வேற மாதிரி எப்படியாவது கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த லாயருமே பிரியாக்கு கால் பண்ணிட்டாரு. ஜூன் 21 சம்பத் எங்க இருந்தான்றது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. போன்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் செக் பண்ணி கொஞ்சம் சொல்லுமா, எனக்கு தகவல் தேவைப்படுது, ஆலிபை மாதிரி ரெடி பண்ணோன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு சம்பத்தோட பிறந்த நாளா இருக்கும். மாமியார் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சம்பத்தை பாக்குறதுக்கு பசங்களை கூட்டு போறேன்னு கேக்குறாங்க. எது பசங்களா அந்த இடத்துக்கு கூட்டு போக போறீங்களா, அதெல்லாம் கூட்டு போக தேவையில்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி மாமியாரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப உமர் இருக்காரு பாத்தீங்களா, ஷாலினிக்கு ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஷாலினியோ புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ட்ரெயினில 2 பேர்ல யாரு பெஸ்ட்ன்ற மாதிரி எல்லாருமே ஓட்டு போடணும். அந்த ஓட்டு மூலியமா தான் யாரு இருக்கணும்ன்றத முடிவு பண்ணுவாங்க. நான் உனக்கு ஃபேவரா ஓட்டு போடணுன்றதுக்காக தானே இந்த மாதிரி பேசுற, நல்லா தெரியுதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சேச்சே, அதுக்காகலாம் சொல்லலன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. பிரியாவும் ஜூன் 21 எடுத்த போட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மூலியமா நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேருமே ரிலாக்ஸ் பண்றதுக்காக பாண்டிச்சேரிக்கு வந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கியிருப்பாரு, அதை இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்தை பத்தி இவங்களுமே அந்த லாயர் கிட்ட சொல்றாங்க. லாயருமே நெக்லஸ் எங்க வாங்கினாருன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அவர் சர்ப்ரைஸா தந்தாரு, எனக்கு தெரியாது, வேணா அவரோட லேப்டாப்ல செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த லாயருமே ஏத்துக்கிறாரு. பசங்களை கூட்டு போக வேணாம்னு சொன்னாங்கல்ல, அதை மீறியும் பாட்டி கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பையன் இருக்கான்ல, நான் அவர்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்றான். அப்பா அந்த விஷயத்த பண்ணனால அப்செட்ல இருக்கான். இப்ப அப்பாவும் பொண்ணை பார்த்து சந்தோஷப்படுறாரு. வாடான்ற மாதிரி பையன் கிட்டயும் பேசுறாரு. ஆனா பையன் அப்பா கிட்ட சரியா பேசாம நின்னுட்டு இருக்கான். பையன் நம்ம மேல கோவத்துல இருக்கான்றதை இவருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. அந்த பில்ல செக் பண்ணவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்க தான் அந்த நகையை வாங்கி தந்திருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் வாங்கி தரலையான்ற மாதிரி இவங்களுக்கு கோவம் வருது. இப்ப லாயர் கிட்ட கால் பண்ணி நீங்க எதுக்காக கால் பண்ணீங்கன்னு இப்பதான் புரியுது. அவர் லஞ்சமா இந்த நகையை வாங்கியிருக்காரு. இந்த டீட்டெயில அழிக்கிறதுக்காக தானே எனக்கு கால் பண்ணீங்க. அவர் பண்ண தப்புக்கு நீங்களும் துணை போறீங்க, அவரை காப்பாத்த பாக்குறீங்க. அவரும் உத்தமர் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி கோவப்படுறாங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கோவமா இருக்காங்கல்ல, அதனால சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் மாத்திரை காலியா இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. யாரு போட்டிருப்பான்னு பையனை செக் பண்றதுக்கு வராங்க. பையன் ஜுரம் வந்ததை கூட அம்மா கிட்ட சொல்லாம இருந்திருக்கான். அம்மாவோட வேலையை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக தான் சொல்லாம இருந்திருக்கான். இவங்களுமே பையனுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் எடுத்து தந்துட்டு இருக்காங்க.
இப்ப பையன் பேசும்போதுதான் அப்பாவை பார்த்ததை பத்தி சொல்றான். இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மாமியார் தான் கூட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக பாக்குறதுக்காக கூட்டு போனீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக இவங்க கேஸ ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ உமருக்கு ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சாந்தி கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா அந்த ஹாஸ்பிட்டல்ல சர்வ சாதாரணமா கருமுட்டையெல்லாம் வாங்குறாங்க. மைனர் பொண்ணுன்னு தெரிஞ்சா கூட வாங்குறாங்க. அங்க இருக்க ஆம்புலன்ஸ் டிரைவர், நர்ஸுங்கன்னு எல்லாருமே சாதாரணமா இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவர் கேப்சர் பண்ணி தான் காட்டுறாரு. இது சாலிடான எவிடன்ஸா இருக்கும். குட் ஜாப் அப்படின்ற மாதிரி இவங்க உமரை பாராட்டுறாங்க. எப்படியோ பாராட்டிட்டாங்க, நம்மளுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பிரியாவை ஒரு மாதிரி கிண்டலா பாத்துக்கிட்டே போறாரு. ஷாலினி இருக்காங்கல்ல, பிரியாவை கஃபேக்கு போலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. எங்க போறன்ற மாதிரி இந்த ஹரியும் பாத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஷாலினின்ற பொண்ணுமே கவனிச்சிருப்பா. ஹரி சாரும் நீங்களும் ஒன்னா படிச்சதா எனக்கு தெரியும். ஆனா அந்த டைம் உங்களுக்குள்ள லவ் கிவன் ஏதாவது போச்சான்ற மாதிரி கேக்குறா. ஆமா, லவர்ஸ் மாதிரி தான் நாங்க 2 பேருமே நெருக்கமா இருந்தோம். ஆனா லவ் எல்லாம் சொல்லிக்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப எப்படியாவது என்னோட வேலையை தக்க வைக்கணும். அந்த உமர் வேற என்ன வித்தியாசமா பார்த்துட்டு போறான். நான் சாலிடா ஏதாவது பண்ணணும். அப்பதான் எனக்கு இந்த வேலை நிரந்தரமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ஜுவல் விஷயத்துல இவங்க கோவமா இருக்காங்கல்ல. ஹஸ்பண்டுமே சில விளக்கம்லாம் கொடுக்குறாரு. எல்லாருமே ஃபீஸ காசா தான் கொடுப்பாங்கன்னு இல்ல, இந்த மாதிரி நகையா கூட தருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப யாரோ வாங்கின நகையான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன நகைன்றதை நான் தான் செலக்ட் பண்ண, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இந்த மாதிரி சந்தேகப்படுற கேள்வி நீயா கேக்குறியா இல்ல உன் ஆபீஸ்ல இருக்க அந்த ஹரி கேட்க சொல்றானா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆக்சுவலா அம்மா பாக்குறதுக்காக வந்தாங்கல்ல, ஹரி இடத்துல தான் வேலை பார்க்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. சம்பத்து சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டார்ல, இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. தப்பு பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறது நீங்க எல்லாம் எந்த அடிப்படையில என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. இவர் தான் அவசரப்பட்டு பேசிட்டோன்றத புரிஞ்சுக்கிறாரு. சாரி, உன் மேல நான் ரொம்ப லவ் வச்சிருக்கேன், அதுலதான் இப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ ஹாஸ்பிட்டல் கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, முடிஞ்சா அந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ணிரு, உன்னோட லா ஃபார்மா அந்த கேஸை எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த கேஸை நான் எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றத நீங்க சொல்லாதீங்கன்ற மாதிரி இவங்க கோவமா சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க கோவமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஹரி தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாரு போல. என்னாச்சு, நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சிக்னல்லயே சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் பேசினதை பத்திலாம் இந்த இடத்துல யோசிச்சு ஃபீல் பண்றாங்க. இதோடைய 3rd எபிசோட் முடியுது. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோல அந்த 3 எபிசோடையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் போடலனா கண்டிப்பா லைக் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.